அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 21ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க செய்தி தான், அதாவது நியூஸ் சேனல் தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டஸோ இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைஸரில் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் விடுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டஸ்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள், டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ இதான் டிஸ்க்ளைமர். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுமாதிரி நேற்று வீடியோ வந்து நான் ஆக்சுவலி ஈவினிங் நைட்டே அப்லோட் பண்ணது தான். பட் அது காலையில் தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கும். காரணம் என்ன, யூடியூப்பில் ஒரு வாரமாக பிரச்சனையாக இருக்குது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஏன்னா அது சப்மிட்டே ஆக மாட்டேங்க. ஸோ அதனால தான் நேற்றும் லேட் ஆகிட்டு காலையில் அப்லோட் பண்ண வேண்டியதாகிட்டு. ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோ நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் தெரியலை, நான் அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும் அது இன்றைக்கி அப்லோட் ஆகுமா இல்லை நாளைக்கு காலையில் அப்லோட் ஆகுமான்னு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பப்போ வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒரு நாளைக்கு பெரிய அளவுக்கு டெய்லி நியூஸ் இருந்தால் டெய்லி வீடியோ போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் பேசிட்டேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93 ரூபா 15 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்தில் 2 இல்லை 3 டிவிடெண்ட் தராங்க. சேட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். சிஆர்எம் சில்க் மில்ஸ் லிமிடெட் 493 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 4 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் ஒரு 3% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சுற்றி வளர்ச்சி சொல்லியிருக்காங்க, அதனால் டவுட் இருக்குது. 15 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டவுட் இருந்துக்கு. அடுத்து அலம்பிக் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 870 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 11 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து கன்ஃபார்மாக 15 ஜூலை தான். பட் கம்பெனி மாற்றினாலும் மாற்றலாம். அது மாற்றினாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். சில நேரம் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ ரெக்கார்ட் டேட் முடிய வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு அவங்க சொன்னது 15 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அலம்பிக் ஃபார்மாசூட்டிக்கல். ப்ரெசிஷன் சிஸ்டம் லிமிடெட் 3933 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 9 ஜூலை 2024. இதெல்லாம் கன்ஃபார்ம் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. இந்த ரெக்கார்ட் டேட்லாம் நான் கன்ஃபார்ம் சொல்கிறது எல்லாம் அப்டேட் ஆனது தான். பட் சில நேரம் கம்பெனி வந்து அதை மாற்றக்கூட செய்யலாம். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த பர்மிஷன் இருக்குது. இல்லை நாங்கள் ரெக்கார்ட் டேட்டை மாற்றணும்னு சொல்லி அவங்க மாற்றலாம். ஸோ அப்படி மாற்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 1341 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 12 ரூபா பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் ஒரு 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலை 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 267 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1:1 போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக தராங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இந்த டேட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1:1 போனஸ் கிடைக்கும். ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். எனக்கு ஒரு ஷேர் 2 ஷேராக மாறுது. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்தில் இவங்க 2-3 டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். வேர்டோச் அட்வர்டைசிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 1:10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதா 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேர் ஸ்பிட்டுக்கு அப்புறம் 10 ஆகும். 10 ஷேருக்கு 10 ஷேர் போனஸு. ஸோ டோட்டலாக ஒரு ஷேர் 20 ஷேராக மாறுது. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகுது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 ஜூலை 2024 இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செக்டர் வந்து அட்வர்டைசிங் அண்ட் மீடியா ஏஜென்சியாக இருக்காங்க. வெர்டோஸ் அட்வர்டைசிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் 407 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு 243 கோடியே 46 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது என்டிபிசி ஜிஇ பவர் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். வாமா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 1 பைசா. ஒரு பென்னி ஸ்டாக்கு இன்றைக்கி ஏதோ அப்பர் சர்க்கிளில் போச்சுன்னு நினைக்கிறேன். காரணம் அந்த ஆர்டராக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்கு. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 74 கோடியே 32 லட்சம். இவங்களோட மார்க்கெட் கேப்பே 30 கோடி கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆர்டர் கிடச்சிருக்குது 74 கோடியே 32 லட்சம். ஸோ அவங்க மார்க்கெட் கேப்புக்கு டபுளாக கிடச்ச மாதிரி இருக்குது ஆர்டர். கொடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். அடுத்தது ஸ்லோனே இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட். ஸ்லோனே வந்து சைலண்டாக இருக்கலாம். லோனே இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 110 ரூபா. இவங்களுக்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட மதிப்பு 7 கோடி ரூபா. யார் கொடுத்தாங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா செலோகார் கேஜெட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 282.
26 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது. ஸோ அதை 1, 2 இல்லை 3 என்னங்கிறத போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் வீக்கான ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்பிளிட் அறிவிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். இவங்க செக்டர் பார்த்திங்கன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்க. செலுகோட் கேசட் லிமிடெட். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சுது. அதுமாதிரி நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேசியிருப்பேன் ஸ்டாக் ஸ்பிளிட்டை பற்றி. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு தகவல் தான், ஒன்றும் இல்லை. என்னன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டை பற்றி சொல்லியிருக்க காரணம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுனது காரணம் வந்து நண்பரோட கேட்ட கமெண்ட்டுக்கான பதில் தான் அது. அதேமாதிரி அந்த வீடியோலேயே சொன்னேன், உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட்டை பற்றி எல்லாம் தெளிவாக தெரியும்னா வீடியோதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. தெரியாதவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் சொல்கிறது. மற்றபடி உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் நீங்கள் வீடியோ அங்கேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ உங்கள் டைமும் சேவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு கஷ்டப்படுறதுக்கு அதுக்கு பேசாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் டைம் சேவாக இருக்கும். நான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுவேன். வியூஸுக்காண்டியோ இல்லை வேறு எதுவும் காரணத்துக்காண்டியோ லென்த்தியாக பேசணுங்கிறதுக்காண்டியோ நான் பேசுகிறது கிடையாது. என் பேச்சே பொதுவாக இப்படி தான். பேச ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் பேசுவேன். ஸோ லென்த்திக்காண்டிலாம் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா நான் என்ன தான் புரண்டு எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் எனக்கு ஒற்றை மணி தான் ஒட்டும். ஸோ வியூஸ் என்ன தான் அதே லிமிட் தான் வரும், எனக்கு அதே இன்கம் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் அதிகமாக பேசலை. பட் என்னென்னா பேச ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். அது என்னோடய இயல்பு. ஸோ அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நீங்கள் எல்லாம் வீடியோ பாருங்கள். நியூஸ் நான் பெரும்பாலும் இப்போ நியூஸுக்கு அப்புறமே எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறேன். ஸோ நீங்கள் நியூஸ் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெரியாத சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நேற்று கொஞ்சம் லென்த்தியாக பேசிட்டேன். இந்த லென்த்தியாக பேசிட்டேன்னு சொல்லி இன்றைக்கே லென்த்தியாக பேசிட்டேன்னு நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் போயிடுறேன், நான் அதோட இதில் கிளம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.